ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் ஆனி பிளாக்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டெலிஷியஸான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போதைக்கு சம்மர் வந்து போச்சு. இந்த சம்மரில் நம்மளை கூல் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ அதுக்கு பேர் தான் இளநீர் புட்டிங். அதை எப்படி பண்ண போகிறோன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க. இந்த சூப்பரான டிஷ்ஷை செய்கிறதுக்கு நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் நம்ம 2 லேயர் செய்ய போகிறோம். ஒரு லேயர் வந்து இளநீரை வச்சு செய்ய போகிறோம், இன்னொரு லேயர் வந்து தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இளநீர், தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், மில்க் மெய்டு, சுகரு, இது வந்து அந்த இளநீர்லேருந்து எடுத்த அந்த தேங்காய் கோகோனட் பல்ப்பு, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அகரகர். இந்த அகரகரை ஊற வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த அகரகரை நான் ஊற வச்சுருக்கிறேன். சரியா? ஸோ இந்த அகரகர் தான் நமக்கு வந்து மெயினான திக்னிங் ஏஜென்ட்டு. இதை போட்டு தான் நம்ம அந்த புட்டிங்கை செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. இப்போ இதை எப்படி செஞ்சு நம்ம வந்து புட்டிங் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இளநீ எடுத்து வச்சுருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு இளநீ ஃபுல்லாக. ஓகே, ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த இளநீரை வந்து ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இதை வந்து டிசால்வ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்க போகிறீங்க. ஓகே, இளநீர் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அப்படியே ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இளநீர் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நல்லா வார்ம் ஆகிடுச்சு. பாமுக்கும் கொஞ்சம் அதிகமாக நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம சுகரை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். தேவையான சுகரை கொஞ்சமாக போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். சரி, நான் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் நான் தேவையான சுகரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து நல்ல பக்காவான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதை வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அகரகரை போட்டு இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வருதுங்களா? இப்போது எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. நான் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்னும் நல்லா பக்காவாக எதுவுமே இல்லாத அளவுக்கு இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அதுவும் இல்லாமல் அழகாக பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது மொத்தமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட இல்லை. ஸோ போட்ட எல்லா அகரகரும் பக்காவாக டிசால்வ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு இதையும் அப்படியே கொஞ்சம் வார்ம் பண்ணுங்கள். இப்போ இளநீர் வெட்டணும் இல்லையா? அந்த இளநீர் வெட்டின இருந்த அந்த பல்ப்பை அழகாக இதுமாதிரி வெட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? மிக்ஸ் பண்ணும்போது இதை வந்து அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம 2 விஷயத்தை ரெடி பண்ணிட்டோம். அதாவது அகரகரை டிசால்வ் பண்ணி வச்சுருக்கிறோம், இளநீ வாட்டரில் சுகர் போட்டு அதையும் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2த்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ண போகிறோம். ஓகே, பக்காவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்ல கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதுலேருந்து இன்னொரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அழகாக ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு முதல்ல இது செட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த இளநீரில் செட் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் செட் பண்ண இப்போ ஆற வச்சாச்சு அதை. சரியா? இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை அழகாக அந்த கண்ணாடி பவுலில் போட்டு ஃபஸ்ட் லேயரை நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை வந்து ரெடி பண்ணுவோம். தேங்காய் பால் அப்படியே ஊற்றிட்டு, ஸோ இது நல்லா அப்படியே கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். வார்ம் ஆகினதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக
மில்க் மெய்டை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். ஸோ மில்க் மெய்டு மிக்ஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, மில்க் மெய்டை ஊற்றுங்க. ஓகே, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற அகரை மிக்ஸ் பண்ணணும் இதில். ஓகே, முதல்ல நம்ம இளநீர் வச்சு பண்ண அந்த மிக்சரை போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் மிக்சரை போட்டு செட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இளநீர் மிக்சர் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போது கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை ஃபஸ்ட்டு லேயராக நம்ம ஊற்றி செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அழகாக இந்த மாதிரி லெவலாக ஊற்றிட்டு அதுனா அழகாக அந்த லெவலாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் சின்ன பவுல் இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட் லேயரை. ஓகே, அப்புறம் நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பல்ப்பை எடுத்து அப்படியே மேலே போடுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ லேயரில் வரும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அழகாக அதை போட்டுட்டு இதை செட் பண்ணுங்க. ஓகே, பாருங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து இளநீரில் நம்ம வச்சு பண்ண புட்டிங். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இந்த மில்க்கு அதாவது தேங்காய் பாலில் செஞ்சு வச்சுருக்கிற இந்த மிக்சரை இதுக்கு மேலே ஊற்றி செட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இந்த பேலன்ஸ் தேங்காவையும் அப்படியே இது மேலே போட்டுக்க வேண்டியது தான். இப்போது நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக செட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour செட் பண்ணியிருக்கோம் அதை. ஓகே, அதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம், கீழே இருக்க 1 மணி நேரம், மேலே இருக்க 1 மணி நேரம், ரெண்டுமே சேர்த்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, செம்மையாக செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குது. ஓகே ஓகே நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான இளநீர் புட்டிங் ரெடி. ஸோ இந்த டிஷ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிகாஸ் நம்ம கடையில் போய் நிறைய இந்த ஜெல்லி டைப்லாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஓகே, இது உடம்புக்கும் நல்லது. செஞ்சு கொடுங்க. இந்த டைமில் இது ரொம்ப நல்லது. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ சமைங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.